Check, check, check. 1, 2. Yo, Searching, coming to you. working. We soul searching, looking deep inside of every person. Working extra hard, keep it certain. Energy to remedy the hurting. The poetry is what I'm dispersing. Reversing all the negativity, animosity, never stopping me. Soul searching. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போற ரெசிபி முருங்கைக்காய் கூட்டு. இது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் யூனிக் ரெசிபி. அம்மா வந்து எந்நேரம் வீட்டில் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இந்த ரெசிபி. இது செய்முறையும் தேவையான பொருட்கள் என்ன பார்த்துக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய் சீசனாக இருக்க தொட்டு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அது வேக வச்சு அதில் இருக்க அந்த சோறு அந்த கொட்டையெல்லாம் இன்னைக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம். அது எப்படி நான் செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு மஞ்சள் போட்டு வேக வச்சு அதுவும் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் தூள் தேவை, ஒரு சிட்டிகை பெருங்காயம் தூள் தேவை. பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, பூண்டு பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இத்தனையும் பொடியாக நறுக்கிக்கணும். அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது தாளிக்கிறதுக்காக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு அண்ட் காஞ்ச மிளகாய் இதுதான் நம்ம தாளிக்க போகிறோம். மசாலா, அதுக்கு தேவையான மசாலா என்னன்னாக்கா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு கூட்டு தயார் பண்ண போகிறோம். இப்போ அது செய்முறை எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து நிறைய பேருக்கு வாங்க தெரியறதில்ல. அண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் முத்தி போன முருங்கைக்காவாக வாங்கிடுறாங்க. இப்போ முருங்கைக்காய் இலசா இருக்கா எப்படின்ட்டு நம்ம பார்க்குறது எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா, இந்த முருங்கைக்காவை இந்த மாதிரி நம்ம முறுக்கி பார்க்கணும். அது நல்லா ஈஸியாக முறுக்குச்சுன்னா அது வந்து முருங்கைக்காய் இலசா இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது கொட்டை கொட்டையாக தெரியக்கூடாது, பெரிய 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 கொட்டையாக அப்படியே விரும்பமாக தெரியக்கூடாது. ஸோ நல்லா வழவழன்னு முருங்கைக்காய் பச்சை கலரில் அழகாக தெரியணும். அண்ட் முருங்கைக்காய் வாங்குனதை வந்து நீங்கள் அப்போதைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை எடுத்து ஃப்ரிட்ஜிலலாம் வச்சிங்கனாக்கா கொஞ்சம் வாடி போயிடும் அண்டு ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ அது பெஸ்ட்டு எப்படின்னாக்கா நம்ம வந்து வாங்கின அன்றைக்கே நம்ம யூஸ் பண்ணால் தான் அதோட டேஸ்ட் அந்த மனம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களே வந்து எப்போ அதை அறுவடை செஞ்சுருப்பாங்களோ நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறப்பவே அது ஓல்டு ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம வந்து ஆனமட்டுக்கும் சீக்கிரமாக நம்ம அதை வாங்கி தயார் பண்ணுறது நல்லது. ஃப்ரிட்ஜிலலாம் எடுத்து வைக்கிறது அவ்வளோ சரிப்பட்டு வராது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த முருங்கைக்காவை வந்து பெரிய பெரிய பீஸாக நான் வந்து வெட்டிக்க போகிறேன். வெட்டி அது வந்து தண்ணியில் நான் கழுவ போகிறேன். ஸோ நம்ம ரெகுலராக முருங்கைக்காய் சாம்பாருக்கு வெட்டுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டிடாதீங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டுங்க. நல்லா கொஞ்சம் அது வந்து நம்ம அந்த சோறு அது வேக வச்சு அந்த சோறெல்லாம் நீக்க போகிறோம், உள்ளே இருக்க சோறெல்லாம் நீக்க போகிறோம். ஸோ அதில் அந்த சோறில் தான் நம்ம அந்த கூட்டு தயார் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காய் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். வாங்கிட்டு வந்து அன்றைக்கே தயார் பண்ணல, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு தொட்டு கொஞ்சம் வாடி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நோட ப்ராப்ளம். அந்த முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்த உடனே நம்ம வந்து இதை செஞ்சுட்டோம். இன்னொரு நாள் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேனாக்கா அது ஃபுல்லாகவே வாடி அது யூஸ் பண்ண முடிஞ்சிருக்காது. அது சாம்பாருக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காவை வெட்டிட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதை வேக வைக்க போகிறோம். நல்லா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க விட்டுடுங்க ஒரு பெரிய பாத்திரத்தில். அதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்காங்க. சேர்த்து இந்த முருங்கைக்காவை வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்து இப்போ நல்லா வேக வைக்க போகிறோம். அது வந்து நம்ம சாம்பாருக்கு எப்படி வேக வைக்குவோம் அது மாதிரி நல்லா குழகுழான்னு வேக வச்சிடலாம். அந்த மேலே தோல் வந்து கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உடையணும். அந்த தோல் உடையிற பதத்துக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். இது ஒரு 5-10 நிமிஷத்தில் வெந்து போயிடும். இப்போ 5-10 நிமிஷம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்து போச்சு. இப்போ நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆற விட போகிறோம். ஏன்னா அப்புறமா தான் நம்ம அந்த சோறை வந்து அதுலேருந்து எடுக்க முடியும். நம்ம வந்து அதை சூடாக கை வச்சோம்னாக்கா கொஞ்சம் கையெல்லாம் சுட்டுக்கும். இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுருக்கோம். ஆற வச்ச பிறகு நம்ம வந்து அதை
ஓப்பன் பண்ண போகிறோம். ஒரு முருங்கைக்காவை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அந்த வெளியே அந்த சோறு எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு ஸ்பூனால், அந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன் இருந்ததுன்னா நல்லது உங்களுக்கு, இல்லைன்னா வேறு ரெகுலர் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஸ்பூனால் கொஞ்சம் முருங்கைக்காய் சோறு ஆல்ரெடி எடுத்தோம். இப்போ அம்மா பாருங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அது எப்படி அந்த முருங்கைக்காய் சோறு எடுக்கிறாங்க உள்ளேருந்துன்னு பாருங்கள். இப்போ அந்த வெந்த இது சக்கை மாதிரி இருக்கிறது அந்த ஸ்கின்னை வந்து அதை தூக்கி போட்டுட போகிறோம். வெறும் அந்த உள்ளே இருக்க அந்த காயை தான் நம்ம எடுத்துக்கு அதை கூட்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கையில் நீக்க வந்தால் எல்லாத்தையும் நீக்கிக்கோங்க. அந்த சோறு அந்த கொட்டை எல்லாமே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சக்கை உங்களுக்கு பிடிக்கும்னா அதில் நீங்கள் சூப் கூட வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சக்கை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பிடிக்காதவங்க அதில் சூப் பண்ணலாம். அந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை கூட அதை தூக்கி போடாமல் அதையும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது கூட நம்ம வந்து கூட்டுக்கு சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளீனாக அந்த காயை நம்ம வழித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம தாளிக்க போகிறோம். ரெகுலராக ஒரு கடாயில் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் மல்லி இலையும் நான் வந்து கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கினேன். இப்போ இந்த வெங்காயத்தில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அது ஒரு மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ண பாடு நம்ம அந்த முருங்கைக்காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா ஸ்பூனால் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த முருங்கைக்காய் நம்ம வந்து அந்த வெங்காயத்தில் வதக்கியிருக்க வெங்காயத்தில் சேர்க்க போகிறோம். நம்ம எதுக்கு அந்த ஸ்பூனால் அப்படி ஸ்மாஷ் பண்ணுறோன்னா, அந்த முருங்கைக்காயில் கொஞ்சம் நாராக இருக்கும். கொஞ்சம் அது நீங்கள் வந்து ஸ்பூனில் ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா அந்த முருங்கைக்காய் வந்து நாரெல்லாம் இல்லாமல் சாஃப்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணுறேன். இப்போ நல்லா அந்த முருங்கைக்காவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த அனியனோட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணிலையும் உப்பு ஏற்கனவே இருக்குது, நம்ம அந்த தண்ணியை கூட சேர்க்க போகிறோம். ஸோ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். இது நிறைய டைம் எல்லாம் ஆகாது, நீங்கள் வந்து ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஈஸியாக தயார் பண்ணிடலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸில் அது கொதி வந்துடும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பருப்பு சேர்க்க போகிறோம். அதில் துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு கடைஞ்சிக்காங்க, கடைஞ்சி அதில் சேர்த்துக்காங்க, நல்லாயிருக்கும். ஸோ வந்து துவரம்பருப்பு நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சுக்கினேன், உப்பு சேர்த்து. இப்போ அந்த துவரம்பருப்பு அதில் சேர்த்து நல்லா மல்லி இலை தூவி இன்னொரு கொதி விட போகிறோம். அந்த துவரம்பருப்பு கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரணும் இல்லையா. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்ப பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் அதை தாளித்து கொட்ட போகிறேன். அதுக்காக நான் வந்து அந்த கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் தாளிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு தாளித்து அந்த காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாம் சேர்த்து தாளித்து, நம்ம ரெகுலர் தாளிப்பு தான் எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வந்து அந்த முருங்கைக்காய் கூட்டில் அந்த தாளித்ததை சேர்த்துட போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த தாளித்தது வந்து அதில் நான் சேர்த்தாச்சு. இப்போ இந்த முருங்கைக்காய் கூட்டு வந்து தயாராகிடுச்சு. இந்த முருங்கைக்காய் கூட்டோட டீட்டெயில் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் என்னோடய ப்ளாகில் இருக்குது, ப்ளாக் விசிட் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப பிரமாதமான ரெசிபி, கொஞ்சமாக நீங்கள் சாப்பாடோடு வச்சுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மல்லி எல்லாம் தூவி அழகாக கார்னிஷ் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் அந்த கருவேப்பிலை தூவி கார்னிஷ் பண்ணியிருக்கேன். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பி சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. Check, check, check. 1, 2. Searching, Come to you. working. We soul searching, looking deep inside of every person, working extra hard, keep it certain. Energy to remedy the hurting.
is what I'm dispersing. Reversing all the negativity, animosity, never stopping me, soul searching. Flow beyond the